ஸ்ரீமத் தேவி பாகவதம் திருதிய ஸ்கந்தம் 3வது ஸ்கந்தத்துல 5வது அத்தியாயம். இதுக்கு முன்னாடி அத்தியாயம் 4வது அத்தியாயத்துல விஷ்ணு அம்பாளை ஸ்துதிக்கிறதையாக்கும் பிரம்மா நாரதருக்கு வர்ணிச்சார். இந்த அத்தியாயத்துல பரமசிவன் அம்பாளை ஸ்துதிக்கிறதையாக்கும் வர்ணிக்கிறார். அதனால முதல் ஸ்லோகம் பிரம்மா நாரதர்கிட்ட சொல்ற மாதிரியாக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுனால பிரம்ம உவாஜா 1வது ஸ்லோகம். இத்யுக்த்வா விரதே விஷ்ணௌ தேவதேவே ஜனார்தனே உவாஜ சங்கர சர்வ பிரணத புரத ஸ்திதா. இதி உக்த்வா விரதே விஷ்ணௌ தேவதேவே ஜனார்தனே உவாஜ சங்கரஹா சர்வஹா பிரணதஹா புரதஹா ஸ்திதஹா. இப்படி தேவதேவனான விஷ்ணு தேவியை ஸ்துதிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் எல்லாருமே முன்னால நின்றுண்டு தேவியை தொழுதுண்டு தானே நிக்கிறோம். அப்போ விஷ்ணு ஸ்துதிச்சதுக்கு அப்புறமா சங்கரன் தேவியை ஸ்துதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சார் அப்படின்னு பிரம்மா நாரதருக்கு கதையை வர்ணிக்கிறார். அதனால பரமசிவன் தேவிய ஸ்துதிக்கிறதுனால அடுத்த ஸ்லோகம் எல்லாம் சிவ உவாஜா. ஸ்லோகம் 2. யதி ஹரிஸ்தவ தேவி விபாவஜோ ததனு பத்மஜ ஏவ தவோத்பவ கிமஹமத்ர தவாபின சத்குண சகலலோக விதௌ சதுராசிவே. யதி ஹரிஹி தவ தேவி விபாவஜஹ ததனு பத்மஜ ஏவ தவ உத்பவஹ கிம் அஹம் அத்ர தவ அபி ந சத்குணஹ சகலலோக விதௌ சதுராசிவே. ஹே தேவி அப்படின்னு சிவன் தேவியை கூப்பிடுறார். ஹரி உன்னோடு பிரபாவத்திலேருந்து ஜனிச்சவராக்கும் அப்படின்னாக்கா பிரம்மாவும் உங்ககிட்ட இருந்து தானே ஜனிச்சிருக்கார். சகுணனான நானும் உன்னோடு சிருஷ்டி தானே. நீ சகலவித சிருஷ்டியிலையும் சமர்த்தையாயிருக்கியே அப்படின்னு பரமசிவன் இங்க தேவியை ஸ்துதிக்கிறார். ஸ்லோகம் 3. त्वमसि भूसलिलं पवनस्तदा गमभिवन्निगुणश्च तदा पुनः जननि तानि पुनः करणानि च त्वमसि बुद्धिमनोऽप्यदहं हृदि. त्वम् असि भूः सलिलं पवनः तदा गम अभि वह्निगुणः च तदा पुनः जननि तानि पुनः करणानि च त्वम् असि बुद्धिमनो अभि अदहंकृतिः. நீதான் பூமியும் ஜலவும் வாயுவும் ஆகாசமும் அக்னியும் குணங்களும் எல்லாம். அதிபராசக்தியான தேவி, அந்த இந்திரியங்களும் புத்தியும் மனசும் அகங்காரமும் நீதான். ஸ்லோகம் 4. न जविदन्ति वदन्ति जयेन्यदा हरिहराजकृतं निखिलं जगत् तव कृतास्त्रय एव सदैव ते विरजयन्ति जगत् सचराचरम्. न च विदन्ति वदन्ति चे वदन्ति च ये अन्यदा हरि हर अज कृतं निखिलं जगत् तव कृताः त्रय एव सदा एव ते विरजयन्ति जगत् जगत् सचराचरम
ஜகத் சர அஜரம். இந்த சமஸ்த பிரபஞ்சமும் ஹரி ஹரன் பிரம்மா இப்படி இருக்கிற மும்மூர்த்திகளாக்கும் சிருஷ்டி பண்ணி பரிபாலனம் பண்ணி சம்ஹாரம் பண்றா அப்படின்னு நிறைய பேரு புத்தி இல்லாதக்கு சொல்லின்னு இருக்கா. அவளுக்கு தெரியாது நீ சக்தி கொடுத்ததினாலேயாக்கும் நாங்களா இருக்கிற இந்த மும்மூர்த்திகள் இதெல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறதும் பரிபாலனம் பண்றதும் சம்ஹாரம் பண்றதும் அப்படிங்கிறது. நீ சக்தி தரலை அப்படின்னா எங்களுக்கு இதுக்கு ஒன்றும் திராணி இல்லை. ஸ்லோகம் 5. அவனிவாயுகவாக்னி ஜலாதிபே சவிஷயை சகுணைஷ்ச ஜகத்பவேத் யதி ததா கதமத்யஜதத் ஸ்புடம் பிரபவதீதி தவாம்ப கலாமிருதே. அவனி வாயு க வஹ்னி ஜல ஆதிபிஹி சவிஷயைஹி சகுணைஹி ச ஜகத்பவேத் யதி ததா கதமத்ய ச தத் ஸ்புடம் பிரபவதி இதி தவ அம்பா கலாமிருதே. பூமி வாயு ஆகாசம் அக்னி ஜலம் இப்படி இருக்கிற சகுணங்களா இருக்கிற விஷயங்களாலேயாக்கும் இந்த பிரபஞ்சம் உண்டாயிருக்கு அப்படின்னா அந்த பஞ்ச தத்துவங்களும் உன்னோடு அந்த ஒரு சக்தியினால உண்டாயிருக்கிறதாக்குமே. அந்த பஞ்ச தத்துவங்களும் பஞ்ச தன்மாத்திரங்களும் ஒன்றும் இல்லாதக்கே இந்த பிரபஞ்சம் எப்படியாக்கும் வியக்தமாயிட்டு கிளியர் ஆயிட்டு காணறதுக்கு சாதிக்கும். ஸ்லோகம் 6. பவசி சர்வமிதம் சஜராச்சரம் त्वमज विष्णु शिवाकृति कल्पितं विविध वेश विलास कुतूहलैर् विरमसे रमसे भयदारुजे. भवसि सर्वं इदं सजर अजरं भवसि सर्वमिदं स चर अजरं त्वं अज विष्णु शिव आकृति कल्पितं विविध वेश विलास कुतूहलैः विरमसे रमसे अम्बा यदारुजि. பிரம்மா விஷ்ணு சிவன் இப்படி இருக்கிற ரூபங்களில் ஆகி தீர்ந்து உண்டாக்கின அசையறதும் அசையாததுமான சமஸ்த பிரபஞ்சமும் நீதான். விவித வேஷ விலாசங்களோடு கூடிட்டு திருவிளையாடல் நடத்தவும் செய்கிறேள் அம்பாளே நீங்கள் அப்படின்னு பரமசிவன் அம்பாளை ஸ்துதிக்கிறார் அப்படிங்கிறத பிரம்மா நாரதருக்கு சொல்லிட்டு இருக்கார். ஸ்லோகம் 7. சகலலோகசி ஸ்ரீச்சுரஹம் ஹரே கமலபூஷ்ச பவாமயதாம்பிகே தவ பதாம்புஜ பாம்சு பரிக்ரஹம் சமதிகம்ய ததானனு சக்ரிம. சகல லோக சிஸ்ருச்சுஹு அஹம் ஹரிஹி. கமலபூஹு ச பவாம யதா அம்பிகே தவ பதாம்புஜ பாம்சு பரிக்ரஹம் சமதிகம்ய ததானனு சக்ரிமா. சகல லோகங்களையும் சிருஷ்டிக்கிறதுக்கு ஆசைப்படுற டைமில ஹரி ஹரன் பிரம்மா இப்படி இருக்கிற மும்மூர்த்திகளையும் உன்னோடு அந்த பாதத்துல இருக்கிற அந்த பொடிகளையும் சிகரிச்சுண்டாக்குமே சிருஷ்டி கர்மத்தை அம்பாள் வகிக்கிறாள். ஸ்லோகம் 8. யதி தயார்த்ரமனான சதாம்பிகே கதமஹம் விஹிதஸ்ச தமோ குண கமலஜஸ்ச ரஜோ குண சம்பவ சுவிஹித கிமு சத்வகுணோ ஹரி. யதி தயா ஆர்த்ரமனா ந சதா அம்பிகே கதமஹம் விஹிதஹ
च तमो गुणः कमलजः च रजो गुणसम्भवः सुविहितः किमु सत्वगुणः हरिः. அம்பிகே நீ எப்பவும் கருணையோடு கூடிட்டாக்கும் இருக்காய். அப்படி இல்லை அப்படின்னாக்கா எப்படியாக்கும்? நான் என்னோட தமோகுண பிரதானனும் தமோகுண நிறைய இருக்கிற நானும் ரஜோகுணம் நிறைய இருக்கிற பிரம்மாவும் சத்குணம் நிறைய இருக்கிற விஷ்ணுவுமாயிட்டு நாங்கள் எப்படியாக்கும் உண்டாவோம்? உன்னோட கருணையாலேயாக்கும் இதெல்லாம் உண்டாயிருக்கு. ஸ்லோகம் 9. யதின தேவிஷமாமதிரம்பிகே கதமிதம் பகுதா விஹிதம் ஜகத் சஜிவ பூபதி பிருத்ய ஜனாவிருதம் பகுதனைரதனைச்ச சமாகுலம். யதி ந தே விஷமா மதிஹி அம்பிகே கதம் இதம் பகுதா விஹிதம் ஜகத் சஜிவ பூபதி பிருத்ய ஜன ஆவிருதம் பகுதனைஹி அதனைஹி ச சமாகுலம். அம்பாளே, அம்பிகையே, உன்னோட மனசு சத்குண ரஜோகுண தமோகுணங்கள் ஈக்குவலா இருந்த அவஸ்தை அப்படின்னாக்கா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது உண்டாயிருக்காது. இந்த சமம் அப்படிங்கிற அவஸ்தையிலேருந்து ஒரு மாற்றம் வந்தோனையாக்குமே இங்க பலவித ஜனங்களை இங்க காட்டித்தரத்துக்கு அம்பாளால முடிஞ்சது. ராஜா, மந்திரி, சேவகன், ஜனங்கள், தரித்திரர்கள், தனிகர்கள் இப்படின்னு பொது ஜனம் பலவிதமாயிட்டு நிறைஞ்சு இப்படி நிக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது சமமல்லாத்த உன்னோடு மனசாக்கும். அப்படி அந்த சம அவஸ்தையிலேந்து ஒரு விகடிப்பு வரலை அப்படின்னாக்கா எப்படியாக்கும் பலதரப்பட்ட இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது உண்டாகும். ஸ்லோகம் 10. தவ குணாஸ்த்ரய ஏவ சதாட்சமா பிரகடனாவன சம்ஹரணேஷு வை ஹரிஹர த்ருஹிணாச்சக்ரமாத்வயா விரஜிதாஸ்த்ரி ஜகத் கில காரணம். தவ குணாஹ த்ரய ஏவ சதா க்ஷமாஹ பிரகடனௌ அவன சம்ஹரண ஏஷு ஏவ சம்ஹரண ஏஷு வை ஹரிஹர த்ருஹிணாஹ ச க்ரமாத் த்வயா விரஜிதாஹ த்ரிஜகத் கில காரணம். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களுக்கு உன்னோட திரிகுணங்கள் தான் காரணம். இருந்தா கூட பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் இப்படிங்கிற திரிமூர்த்திகளை கிரமத்துல சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்றதுக்காயிட்டு நீ சிருஷ்டிச்சாய். ஸ்லோகம் 11. பரிஜிதானி மயா ஹரிணா ததா கமலஜேன விமானகதேன வை பதிகதைர்புவனானி கிருதானி வா கதயகேன பவானி நமானி ஜா. பரிஜிதானி மயா ஹரிணா ததா கமலஜேன விமானகதேன வை பரிகதைஹி புவனானி கிருதானி வா கதயகேன பவானி நவானி ஜா. நானும் ஹரியும் பிரம்மாவும் விமானத்துல ஏறி சஞ்சரிச்சுருக்கிறத வழியில புதிய புதிய லோகங்களையெல்லாம் பார்த்தோம். பவானியாயிருக்கிற தேவி அந்த உலகங்களையெல்லாம் சிருஷ்டிச்சது ஆராக்கும் அப்படின்னு மகேஸ்வரன் அதிபராசக்தியான தேவி கிட்ட கேட்டார் அப்படின்னு பிரம்மா நாரதருக்கு சொல்லின்னு இருக்கார். ஸ்லோகம் 12. ஸ்ருஜசி பாசி ஜகத் ஜகதம்பிகே ஸ்வகலயா கியதிச்சசி நாசிதும் ரமயசே ஸ்வபதிம் புருஷம் சதா தவ கதிம் நகி வித்ம வயம் சிவே. ஸ்ருஜசி பாசி ஜகத்
ஜகதம்பிகே ஸ்வகலயா கியத் இச்சசி நாசிதும் ரமயசே ஸ்வபதிம் புருஷம் சதா தவகதிம் நகி வித்மவயம் சிவே. ஜெகதம்பிகையா இருக்கிற தேவி, நீ சொந்தம் அம்சத்தால இந்த ஜெகத்தை சிருஷ்டிக்கிறாய். அதே மாதிரி இந்த சிருஷ்டிச்சதை எல்லாத்தையும் இல்லாம பண்ணணும்னு ஆசைப்படுற வரைக்கும் பரிபாலனத்தையும் பண்றாய். அப்படி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கர்மம் வழியா உன்னோடு கணவராயிருக்கிற அந்த பரம புருஷனான பரபிரமத்தை நீ எப்பவுமே சந்தோஷப்படுத்தின்னு இருக்காய். இது எல்லாமே உனக்கு ஒரு திரு விளையாடல்களாக்கும். உன்னோட விளையாட்டத்தினால குஷியா நீயும் இருக்காய், உன்னோட கணவரையும் குஷிப்படுத்தின்னு இருக்காய். ஹே சிவே, மங்களகரமாயிருக்கிற தேவி, எங்களுக்கு தெரியலை உன்னோட வழி அப்படிங்கிறது என்னவாக்கும் அப்படிங்கிறது. நீ என்ன நினைக்கிறாய், என்ன செய்யறாய், ஒன்னும் எங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கலை. ஸ்லோகம் 13. ஜனனி தேஹி பதாம்புஜ சேவனோ பவதி பாகவதானபினஸ்ததா புருஷதாமதிகம்ய பதாம்புஜா விரகிதா க்வலபேன சுகம் ஸ்புடம். ஜனனி தேஹி பதாம்புஜ சேவனம் பவதி பாகவதான் அபி நஹ சதா புருஷதாம் அதிகம்ய பதாம்புஜாத் விரகிதாக க்வ லபே ந சுகம் ஸ்புடம். ஜெகஜனனியா இருக்கிற தேவி, பக்தர்களான எங்களுக்கு எப்பவும் உன்னோட பாதத்தை சேவிக்கிறதுக்கான ஒரு தகுதியை தரணும். இப்ப நாங்கள் ஸ்திரீகளாயிட்டாக்குமே நீ எங்களை மாத்திருக்காய். எங்களுக்கு எல்லாம் பெண் வேஷம் போட்டு உன்னோட காலடியில வந்து விழுந்து கிடக்கும். இனி எங்களுக்கு மறுபடியும் புருஷ பாவம் கிடைச்சாலும், புருஷனாக மாறினாலும் இப்பெல்லாம் எங்களுக்கு ஸ்திரீயோட வேஷத்தை அக்கம் போட்டிருக்காய். இனி நாங்களெல்லாம் மறுபடியும் எங்களோட புருஷ பாவத்துக்கே போனா கூடியும் உன்னோட பாதாபூஜம் சேவிக்கிறதுக்கு சிச்சுவேஷன் தரலை அப்படின்னாக்கா சுகம் அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைக்காது. ஸ்லோகம் 14. நருஜிரஸ்தி மமாம்ப பதாம்புஜம் தவ விஹாய சிவே புவனேஸ்வரா நிவசிதோ நரதேஹமவாப்யஜ திரிபுவனஸ்ய பதித்வமவாப்ய வை. ந ருஜிஹி அஸ்தி மம அம்பா பதாம்புஜம் தவ விஹாய சிவே புவனேஷு அலம் நிவசிதும் நரதேகம் அவாப்ய ச திரிபுவனஸ்ய பதித்வம் அவாப்ய வை. இந்த 3 புவனங்களில மனுஷ சரீரம் கிடைச்சிட்டு வாழறதுலயும் இந்த 3 புவனங்களோடு அதிபதியாயிட்டு வாழறதுலயும் எனக்கு கொஞ்சம் கூட தாற்பயம் இல்லை. உன்னோடு பாதாம்புஜத்துல சரணடைஞ்சு கிடக்கிறதுக்கு முடியலை அப்படின்னு எனக்கா மும்மூர்த்தி ஆயிட்டு இருக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அது யாக்கும் இங்க பரமசிவன் தேவிட்ட சொன்னார். ஸ்லோகம் 15. சுததி நாஸ்தி மனாகபிமேரதே யுவதி பாவமவாப்ய தவாந்திகே புருஷதாக்வ சுகாய பவத்யலம் தவ பதம் நயதீட்சண கோச்சரம். சுததி ந அஸ்தி மனாக் அபி மே ரதிஹி யுவதி பாவம் அவாப்ய தவ அந்திகே புருஷதா க்வ சுகாய பவதி அலம் தவ பதம் ந யது ஈட்சண கோச்சரம். உன்னோட பாதபத்மம் எனக்கு தரிசிக்கிறதுக்கு சாதிக்கலை அப்படின்னா யுவதி பாவம் ஸ்வீகரிச்சு உன்னோட பக்கத்துல வாழறதுல எனக்கு கொஞ்சம் கூட ஆசை அப்படிங்கிறது கிடையாது. அப்படியாக்குமானா புருஷத்துவம் கிடைச்சா கொடியும்
எனக்கு அது சுகமாயிட்டு பவிக்குமா? உன்னோட தர்சனம் எப்பவும் கிடைக்கிற மாதிரி ஒரு சரீரமாக்கும் எனக்கு வேணும். அதையாக்கும் இங்க பரமசிவன் ஆதிபராசக்திகிட்ட சொல்லின்னு இருக்கார்.